வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அருகே குவிக்கப்பட்டுள்ள போலீசார். யாழில் கண்டன எதிர்ப்பு போராட்டம். தலைமறைவாகியுள்ள கைதியால் சிக்கலில் அனுர. சிஐடிக்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில். போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் தென்னிலங்கையில் பதட்டம். அமெரிக்க விமானப்படை தளத்தின் ஆயுத சேமிப்பு கிடங்கில் வெடி விபத்து. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அருகே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். யாழ் தையிட்டி பகுதியில் உள்ள திஸ்ஸ விகாரையானது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பொசன் போயா தினமான இன்றைய தினமும் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதல் குறித்த இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நீர்த்தாரை பிரயோகத்திற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு அருகில் நாளையும் நாளை மறுதினமும் போராட்டம் செய்ய வேண்டாம் என நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட 27 பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபைகளுக்கான வேட்பாளர்களின் பதவியேற்பு விழா நேற்று இடம்பெற்றது. கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பில் உள்ள 10 உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் சத்தியப்பிரமாண நிகழ்வு YMCA மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நாகலிங்கம் திரவியம், தமிழர் முற்போக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜோ டொஸ்மன் அதிதிகளாக கலந்து கொண்டனர். நிகழ்வின் ஆரம்பத்தில் மங்கள விளக்கேற்றலினை தொடர்ந்து மண்முனை பெற்று கோரளை பற்று வடக்கு, மட்டக்களப்பு மாநகர சபை, ஏறாவூர் நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்காக கிழக்கு கூட்டமைப்பின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட 37 வேட்பாளர்கள் பதவியேற்று கொண்டனர். இதில் பொதுமக்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், கட்சியில் அங்கத்துவம் பெற்றவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழர் கூட்டமைப்பு என்பது நீங்க பாருங்க, வருங்காலத்தில் ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது மாற்றமடையும். அது அனைவரும் அறிந்த விடயம். அதன் அச்சம் காரணமாகத்தான் இங்கு பல எந்த பிரச்சனையாக தான் நான் அரசாங்கத்திட்ட சொல்றேன். எந்த அரசாங்கம் இருந்தால் நீங்க விசாரிங்க. என்னன்னா நீதியை மதிக்கிறார்கள். நானும் எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன் எங்க விசாரணை. 4ஆம் ஆண்டு எண்ணுவாங்க போறதும் பார்க்கும் கொடுக்கறதும் பாருங்க. ஆனா ஒரு நாள் நான் பயப்படுறது. ஏன்னா நான் ஒரு நாளும் தவறு இழைக்கல. யுத்த காலத்திலே நாங்க தவறு இழைக்கல. யுத்தத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது நாங்க தவறு இழைக்கல. நீதியா தான் செயற்பட்டன. இதை அனைவரும் அறிவாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத தோற்று போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துரோகிகளாக்கி, கிழக்கமான மக்களை துரோகிகளாக்கி, போராளிகளை துரோகிகளாக்கி இன்னைக்கு வெளிவில காட்டி கொண்டிருக்கிறாங்க. இதை நாங்க உண்மையா ஏற்றுக்கொள்ள. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கலாம், எந்த குண்டு தாக்குதல் அறிக்கலாம். நீங்க விசாரிங்க. நீதியை விசாரித்து உடனடியா தீர்ப்பை கொண்டு வாங்க. அப்ப இது எங்களோட மக்களுக்கும் விளங்கும், உலகத்துக்கும் விளங்கும். இதில் 6 தவறு இழைத்தவர்கள். அதைத்தான் நாங்கள் எல்லாரும் பண்ணிக்கொள்வோம். ஆகவே அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கோம். நீங்க நீதியா செயற்படுங்க, நீதிக்கு விசாரிங்க. அது பிரச்சனை. ஆகவே அதை நாங்கள் மதிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்பதை இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால்
இந்நிலையில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னாக சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை குறித்த பகுதியில் நல்லூர் பிரதேச சபையால் கழிவகற்றல் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொது மன்னிப்பின் கீழ் சர்ச்சைக்குரிய முறையில் விடுதலை செய்யப்பட்ட நபர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியின் பெயரில் நடைபெற்ற இந்த மோசடி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் ஆளும் கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதுல திலகரத்ன என்ற சிறை கைதி தவறுதலாக விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மோசடி மற்றும் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் உயர்நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அதுல திலகரத்ன ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். ஜனாதிபதிக்கு தெரியாமல் மோசடியான முறையில் குறித்த நபரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்த சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள அதுல திலகரத்னவை கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறையின் அதிகாரிகள் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் அதிகாரிகளும் நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவரால் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து பல முக்கிய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி பொது மன்னிப்பு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்டெனிய கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி கைதியொருவர் விடுவிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் புதன்கிழமையன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் புதன்கிழமையன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகவுள்ளதாக அறிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் சிஐடியில் ஆஜராகவுள்ளார். மருந்து இறக்குமதி தொடர்பாக கெகலிய ரம்புக்வெல்ல முன்னதாக சிஐடியில் முறைப்பாடு அளித்திருந்தார். இந்த முறைப்பாடுடன் தொடர்புடைய விசாரணைகளின் கீழ் கடந்த அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் ஏற்கனவே சிஐடியில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் பேருவழியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பேருவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் போலீசாருக்கும் பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர். போலீசாரை தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பேருவளை துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றின் மீது ஏறி பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறிக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறிய நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி 2 முறை சுட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் மேலும் 5 பேர் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர்.
இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக சென்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டம் கம்பளை பகுதியைச் சேர்ந்த முகமது கியாஸ், மனைவி பாத்திமா ஃபர்ஹானா, இவர்களின் குழந்தைகள் முகமது யஹ்யா, அலிசா, அமீர் ஆகிய 5 பேர் இலங்கையில் உள்ள தலைமன்னாரில் இருந்து பைபர் படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடற்பகுதியை சென்றடைந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த 5 பேரையும் மண்டபம் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். இதில் முகமது கியாஸ், இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாததால் வாழ வழியின்றி தமிழகத்திற்கு குடும்பத்தோடு அகதிகளாக வந்ததாக தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டனர். கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைக்கு பாடசாலை அதிபர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளில் டெங்கு அல்லது சிக்குன்குனியா நோய் பரப்பும் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டால் அந்த பாடசாலைகளின் அதிபர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என கல்வி அமைச்சு வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு பாடசாலை அதிபர்கள் தர நிர்ணய அதிகாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் அரச ஊழியர்களை இலக்காக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் ஜூன் 15 முதல் பாடசாலை அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தற்போது இலங்கை முழுவதும் டெங்கு நோய் படிப்படியாக அதிகரித்து கடுமையான அபாயத்தை ஏற்படுத்தி வருகிறது. பல பாடசாலை மாணவர்கள் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டால் அந்த பாடசாலை அதிபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் உட்பட எடுக்கப்படலாம் என கல்வி அமைச்சு கடந்த சில தினங்களுக்கு முன் வெளியிட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இந்த சுற்றறிக்கைக்கு பாடசாலை அதிபர்கள் தர நிர்ணய அதிகாரிகள் சங்கம் தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. 2025 ஜூன் 9 வரை இலங்கை முழுவதும் 25,055 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் 13 மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இதில் மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்கள் மிகவும் ஆபத்தான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ரத்னபுரி, மட்டக்களப்பு, திருகோணமலை, கண்டி மற்றும் காலி மாவட்டங்களும் டெங்கு பரவல் ஆபத்து மிக்க பகுதிகளாக உள்ளன. இதற்கிடையில் நுவரெலியா பொகவந்தலாவை பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் 6 தொழிலாளர்கள் ஒரு வாரத்திற்குள் சிக்குன்குனியா நோயால் பாதிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் நுளம்பொழிப்பு விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு உள்ளிட்ட பல இடங்களில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கும் முன் அறிவிப்புகளை பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்க விமானப்படை தளத்தில் ஆயுத சேமிப்பு கிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. ஜப்பானிய தீவான ஒகினாவாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய விமான தளத்திற்குள் அமைந்துள்ள இந்த ஆயுத சேமிப்பு கிடங்கானது போர்க்காலத்தில் வெடிக்காத வெடிமருந்துகளை வைக்க பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஜப்பானிய மற்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இணைந்து சேதத்தின் அளவை தொடர்ந்து மதிப்பிட்டு வருவதால் கெடேனா விமானப்படை தளம் சேதம் தொடர்பான முறையான அறிக்கையை வெளியிடவில்லை. ஜப்பானின் ஒகினாவா மாகாணத்தில் அமைந்துள்ள கெடேனா விமானப்படை தளம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க விமானப்படை தளம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக நிக்கோலஸ் பூரன் அறிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர் நிக்கோலஸ் பூரன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 29 வயதான நிக்கோலஸ் பூரன் 61 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் அந்த போட்டிகளில் 1983 ரன்கள் எடுத்துள்ளார். அவர் ஒருநாள் போட்டிகளில் 3 சதங்கள் அடித்துள்ளார். மேலும் அவரது அதிகபட்ச ஸ்கோர் 118 ரன்கள். நிக்கோலஸ் பூரன் 106-20-20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் அந்த போட்டிகளில் 2275 ரன்கள் எடுத்துள்ளார். ஒரு T20 போட்டியில் பூரனின் அதிகபட்ச ஸ்கோர் 98 ரன்கள் ஆகும். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.